வாரம் திரௌபதி 2 ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை போய் பார்த்தோம். ஸோ திரௌபதி 2 பார்க்கறதுக்கான மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, பழைய வண்ணாரப்பேட்டை, திரௌபதி அதை பார்த்து நமக்கு ஒரு ஐடியா இருக்குது ஒரு படத்தில். எப்படின்னா நாடக காதலை பற்றி சொல்லுவது, எல்லாரும் ஒரு சைடு கதை சொன்னால் இவர் இன்னொரு சைடு கதை சொல்லுவார் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு பர்சன். ஸோ என்னதான் கான்ட்ரவர்சி சொல்கிறாரு பார்க்கலாம். அதுவும் திரௌபதி 2ல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14ஆம் நூற்றாண்டு நடக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் கதையை எடுத்து சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இவர் 16ஆம் நூற்றாண்டு கதையை சொல்கிறாருன்னா அதில் தான் நாடக கதை இருக்கும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தை தான் போனேன். ஸோ படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது மோகன்ஜி. அப்புறம் வழக்கம் போல் அவருடைய நடிகர்கள் தான் ரிச்சர்ட் நடிச்சிருக்கிறார் ஹீரோவாக. அப்புறம் நட்டி வந்துட்டு அந்த கதையின் முக்கியமான ராஜாவை நடிச்சிருக்கிறாரு. சொல்லும்போதே காமெடியாக இருக்குல்ல, நட்டிலாம் வந்து ராஜா வேஷம் போட்டால் எப்படி இருக்கும், அது வயசான ராஜா வேஷம் போட்டிருக்காரு. ஸோ இந்த படத்தின் கதை சொல்கிறேன், அதற்கு பிறகு அதனுடைய விமர்சனத்தை சொல்லலாம். கதை எப்படின்னா 14ஆம் நூற்றாண்டில் 2 இருக்குது, சவுத்து நார்த். நம்ம இந்தியாவில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அப்பயே இருந்துருக்குது. அப்போ வந்து உள்ளே வந்து இந்த முஸ்லீம்கள், முகலாய பேரரசுகள்லாம் வந்து ஏகப்பட்ட சுல்தான் அவை வந்து ஆட்சி பண்ணுறாங்க. இங்கே வந்து தமிழர்கள் வந்துட்டு ஒரு மன்னர்களாக இருக்கும்போது அவங்க எப்படி இவங்க மேலே ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. எஸ்பெஷலி திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டாங்க, அவர் ஏரியா அது போல் தெரியுது. திருவண்ணாமலையில் இருக்க மன்னர்கள் எப்படி வந்துட்டு இந்த முஸ்லீம்கள் ராஜாக்களுடைய ஆதிக்கத்தை வந்து எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறது அந்த கதை. அது கதை என்ன சொல்ல வராங்கன்னா, என்ன எதிர்கொள்கிறாங்க அப்படின்னா, அந்த முஸ்லீம் ராஜாக்கள்லாம் வந்துட்டு என்ன செய்கிறாங்க, இந்துக்களை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இஸ்லாமிய மதத்துக்கு மாறணும், இல்லைன்னா நாங்கள் வரி போடுவோம், வரியை ஒழுங்காக கட்டணும், ஹையாக இருக்கும் வரி கட்ட முடியலைன்னா உங்களை அடிப்போம், உதைப்போம், அப்படி தாங்க முடியலன்னா உங்கள் குழந்தைகளை கொல்லுவோம், இல்லைன்னா இங்கே வந்து முஸ்லீம் மதத்துக்கு மாறுங்க. இதுதான் வந்து மிகப்பெரிய புரபகண்டாவே இந்த படத்தில். இதை ஒருவேளை அந்த கதையை கருவாக எடுத்துகிட்டு நினைக்கிறேன். முஸ்லீம்கள் வந்து நம்மளை எப்படி வந்து கொடுமைப்படுத்துனாங்க, ஆக்கிரமிச்சிருக்காங்க, இந்த முஸ்லீம்களே கிடையாது, இந்திய முஸ்லீம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்ல வந்தாரான்னு தெரியல. இதற்கிடையில் நடுவில் வந்துட்டு இன்னொரு முஸ்லீம் இருப்பார், தமிழ் நாட்டு முஸ்லீம் ஒருத்தர் இருப்பார். அந்த 2 முஸ்லீம் பேசிக்குவாங்க. நீ வந்து நம்ம மதத்தை கடைபிடிக்கணும், நீ நானும் ஒன்று, நம்ம 2 சேர்ந்து தான் வந்து உங்களை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார், இல்லை நான் உங்கள் மதத்தை வந்து கடைபிடிக்கணும், நான் இந்த மண்ணின் மைந்தன், நான் வந்து இவங்க பக்கம் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து முஸ்லீம்களுக்கு மேலே உள்ள ஒரு நல்ல அபிப்பிராயத்தை காட்டுறதுக்காக ஒரே ஒரு சீன் வச்சுப்பார். மற்றபடி இதுதான் கதை. இது கடைசியில் வந்து திரௌபதின்னு ஒரு கேரக்டர் உள்ள வச்சு சில புனைப்பு கதையை வச்சுட்டு அவங்க எப்படி வந்து பழி வாங்குறாங்க, ஏமாத்துறாங்க, ரிச்சர்டுங்கிற வந்து எப்படி வந்து ஒரு படை தளபதியாக மாறுறான், மன்னராக மாறுறாங்கிற கதை. இது வந்து சொல்கிறேன், இந்த கதை இந்த புக்ஸில் இருந்துருக்கு, வரலாற்று வந்திருக்கு. இது வந்து இவராக எழுதுனது கிடையாது போல, உண்மை சம்பவம் சொல்கிறாங்க. என் கொஸ்டின் என்ன அந்த படத்தை அப்படின்னா, இந்த படத்தை வந்து 10 கோடி ரூபா செலவு எடுத்துக்கிட்டா சொல்கிறாங்க, ஸ்மால் பட்ஜெட்டில். சத்தியமாக சொல்கிறேன், 10 கோடிலாம் அந்த படத்தை எடுக்கவே முடியாது. ஆனால் அந்த படம் பார்க்கும்போது எப்படி ஃபீலிங் இருந்துச்சுன்னா, ஒரு சினிமாட்டிக்கே இல்லை, ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, ஒரு ஃபோட்டோகிராஃபி, ஒரு ஆர்ட் ஒர்க்கு, டைரக்ஷன் இன்க்ளூடிங் எதுவுமே கிடையாது. நீங்கள் இப்போ உட்காந்துன்னா ஒரு இந்த கதாகலட்சம் பார்ப்பாங்க இல்லையா, ஒரு நாடகம் மாதிரி இருந்தது. நாடகம்னா டிவியில் ஒரு நாடகம் கிடையாது, ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு 4 பேர் திடீர்னு வந்து நடிப்பாங்கல்ல, எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாடகம், ஒரு ஸ்டேஜில் அரங்கேற லைவ் நாடகம் மாதிரி இருந்தது. அவன் ட்ரெஸ்ஸை போட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு சீன்ஸை கூட வந்து அவங்க வந்து எடுக்க தெரியாது, அதை வாயிலே சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சினிமாட்டிக்ங்கிற எதுவுமே கிடையாது. இதை எதுக்கு அவர் படமாக எடுத்தாருன்னு எனக்கு தெரியல, 10 கோடி ரூபா எதுக்கு செலவழிச்சாருன்னு எனக்கு தெரியல. படத்தில் வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, வந்துட்டு மங்காத்தா ரிலீஸ் ஆகிடுச்சு, அதனால் வந்து எங்களுக்கு வந்து க்ரௌடு வரல. மங்காத்தா ரிலீஸ் ஆகி 10-15 வருஷம் ஆச்சு, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு போட்டினா அப்போ இந்த படத்தின் குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும். ஓகே, இது வந்து அந்த படத்தின் மேலே உள்ள நமக்கு ஒரு விமர்சனம். பட் ஓவராலாக இது ஒரு கதை. இதை நான் வந்து புத்தகத்திலேயோ ஏதோ ஒரு இதுலேயோ படிச்சுட்டு போகலாம் சொல்லி சினிமாவாக பார்க்குறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அதை தாண்டி மோகன்ஜி பண்ணுற பேச்சுக்கள் தான் ஓவராக இருக்குது. எப்படின்னா, பாகுபலி மாதிரி படத்தை ஆதரிக்கிறீங்க, காந்தாரா மாதிரி படத்தை ஆதரிக்கிறீங்க, ஏன் என் படத்தை ஆதரிக்கிறீங்கன்னா இதெல்லாம் என்ன கம்பேரிசன், அந்த படத்தை பார்த்துருக்கோம் நாங்களும், பார்க்காத ஆளுகளா? ஸோ அதனால் இந்த மாதிரி தேவையில்லாத பேச்சுக்கள் தான் இவருடைய படத்திற்கு நெகட்டிவ். மங்காத்தா மாதிரி ரீரிலீஸ் ஆன படங்கள்லாம் உங்களுக்கு போட்டி கிடையாது. நீங்கள் உங்கள் படத்தை ஒழுங்காக கதை எடுத்தாலே போதும். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் கதையில் ஏன் வந்து இந்த இடத்த சொல்கிறீங்க, இதை சொல்கிறதுக்கும் ஒரு நியாயமாக இல்லை, என்ன அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கீங்கன்னு எதுவுமே கிடையாது. இப்படி நடந்துச்சு, முஸ்லீம்கள் வந்து ரொம்ப கொடூரமாக வந்து ஆட்சி ஆண்டாங்க, இந்துக்களை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருந்துச்சு.
அப்புறம் அவரே வந்து டிவிலலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு, மங்கா என் படம் வந்து ஓடாமல் போயிடுச்சு, கூட்டம் இல்லை, இதுக்கு வந்து மங்காத்தா படத்தை ரீரிலீஸ் பண்ணுறது. அவரே வந்து சொல்கிறது எனக்கு நியாயமே இல்லை. இது யார் கேட்டால் யாருக்குமே தெரியாது. அது வந்த ஆடியன்ஸை தக்க வைத்துக்கிற அளவுக்கு கண்டென்ட் இருந்துச்சுன்னா அந்த படம் ஓடப்போகுது, அட்லீஸ்ட் ஒரு டீசென்ட் ரெவன்யூவாக அனுப்புது. அது உங்கள் மேலே இருக்க எந்த குறையும் நீங்கள் எடுத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. குறையப்புறம் பக்கத்து தேட்டரில் ஓடுறது, அஜித் ரசிகர் வந்து என் படத்தை படம் பண்ணிட்டாங்க, ரசிகர்கள் வெளியே வந்து தப்பு தப்பாக சொல்லிட்டாங்க, சொல்லத்தான் செய்வாங்க. இதில் என்ன இருக்குது? நாங்கள் வந்து பிவிஆரில் வந்துட்டு 150 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு பாப்கார்ன் 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு நான் ஒரு ஆள் போகிறதுக்கே 500-600 செலவாகுது. அப்போ நான் பார்த்து சொல்ல தானே செய்வேன். பங்கோலையாக உட்காந்து பார்க்க வேண்டியிருக்கு படத்தை. செகண்ட் ஹாஃப்லாம் இன்னும் நடந்தே தெரியல. சரி, ஓகே, இது நம்ம அந்த படத்தின் மேல் உள்ள ஒரு விமர்சனம். இந்த படத்தை பார்க்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். இது நீங்களே டிசைட் பண்ணிக்கிங்க. ஓகே, தேங்க்யூ.